ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டியூப் பீடும் சுகர் பீடும் வச்சு ஒரு யூனிக்கான டிசைன் பார்க்க போகிறோம். இது சிம்பிளாகவும் இருக்கும், அதே சேம் டைம் யூனிக்காகவும் இருக்கும். பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நீங்கள் ஜரி த்ரெட்டில் 2 லேயர் நீங்கள் கொடுத்துக்கணும். அதில் கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் ஜரி த்ரெட்டில் 2 லேயர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்து எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், சுகர் பீடு ஒரு லேயர் ஃபுல்லாக நம்ம சுகர் பீடை 2 வச்சு லோட் பண்ணி கொடுத்துக்கோங்க. 2வது லேயர் நம்ம டியூப் பீட் எடுத்துருக்கோம். இது லோடிங் ஸ்டிச் நான் யூஸ் பண்ணுறேன். லோடிங் ஸ்டிச் தெரியும்னு நினைக்கிறேன். லாக் போட்டுட்டு லோட் பண்ணுறோம். அடுத்து மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு லாக் போடணும். லாக் போட்டுட்டு தான் நம்ம மேலே வரணும், இல்லாட்டினா அது அந்த ஷேப்பில் இருக்காது. அதுக்காண்டி நம்ம லாக் யூஸ் பண்ணுறோம். அகெயின் மேலே ஒரு ஸ்டிச் போட்டு லாக் போடுங்க. லாக் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன லோட் பண்ணுறோன்னா 3mm பீடு நான் லோட் பண்ணுறேன். 3mm பீடு இந்த வித்துக்கு கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் பெரிய சைஸ் பீடு எடுத்திங்கன்னா வித்து கரெக்டாக இருக்காது. அதனால் 3mm பீடு நான் எடுத்திருக்கேன். நீங்களும் 3mm பீடு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ லோட் பண்ணிவிட்டு உங்களை வெளியே எடுத்துகிட்டு லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டுட்டு அகெயின் மேலே நம்ம மறுபடியும் என்ன லோட் பண்ணுறோம், 2 டியூப் பீடு. ஃபஸ்ட்டு 3 கொடுத்துருக்கீங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுக்கும்போது 2 கொடுக்கணும். இப்படி அல்டர்னேட்டிவாக கொடுத்துட்டே வரணும் எல்லாமே. டியூப் பீடில் இதுக்கு முன்னாடி 3 கொடுத்தோம், அடுத்து 2 கொடுத்துருக்கோம், ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த டியூப் பீடுக்கு நடுவில் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்தோம், 3mm பீடு கொடுத்தோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சுகர் பீடு 3 சுகர் பீடு லோட் பண்ணுறேன். இதுவும் அதே மாதிரி தான் லோடிங் தான். லாக் போட்டுட்டு மேலே மறுபடியும் ஒரு லாக் போட்டுட்டு இப்போ போல் நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து லாக் போட்டுட்டு மறுபடியும் மேலே வாங்க, மறுபடியும் லாக் போட்டுட்டு லோட் பண்ணிக்கோங்க. இப்போது இது முடிஞ்சக்கப்புறம் இதுக்கப்புறம் என்னது, இதுக்கு முன்னாடி 2 கொடுத்தோம், இது கட் பீடு. ஸோ இதுக்கு அடுத்து கொடுக்கறது 3. இப்படி தான் நீங்கள் கொடுக்கணும். 3 2 இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி கொடுக்காதீங்க. அதே மாதிரி இந்த சென்டரில் வர பீடும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 3mm பீடு கொடுத்தோம், அதுக்கடுத்து சுகர் பீடு கொடுத்துருக்கோம். இதை மாதிரி அல்டர்னேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எப்படினாலும் மாற்றிக்கலாம். சுகர் பீடை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம், கட் பீடை 3mm பீடை நீங்கள் செகண்ட் வச்சுக்கலாம். இப்படி எப்படினாலும் மாற்றிக்கலாம். ஆனால் அல்டர்னேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நீங்கள் கொடுத்துருக்குற பீடு இதுக்கு முந்தினதில் வரக்கூடாது. இப்போ நான் பாருங்கள் 3mm பீடு கொடுக்குறேன், இதுக்கு முன்னாடி சுகர் பீடு தான் இருக்குது. அதனால் நான் 3mm பீடு நான் கொடுக்குறேன். இப்படி அல்டர்னேட்டிவாக வர மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 3 கட் பீடு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 2 கட் பீடு. ஸோ இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு 2 கட் பீடு போட்டுட்டு நான் இந்த இடத்துல நான் லாக் போடுறேன். லாக் போட்டுட்டு சுகர் பீடை நம்ம எப்படி லோட் பண்ணுறோன்னா வெர்டிக்கலாக நான் லோட் பண்ணுறேன். அதனால் நான் லாக் போட்டுட்டு நான் சுகர் பீடு லோட் பண்ணுறேன், ஓகேவா? இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் நாட் போட்டுக்கலாம். நாட் போடாமல் போட்டிங்கன்னா அது கரெக்டாக வராது. அதனால் நாட் போட்டுட்டு நீங்கள் சுகர் பீடை லோட் பண்ணி அங்கேயும் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து அகைன் எப்பயும் போல் 3 கட் பீடு லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இந்த சுகர் பீடு இந்த வெர்டிக்கலாக கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, இந்த 2ஐயும் நீங்கள் அல்டர்னேட்டிவாக கொடுத்துட்டு வரலாம், ஓகேவா? வெர்டிக்கலாக கொடுத்துட்டு மறுபடியும் நான் கட் பீடு வைக்கிறேன். இந்த வெர்டிக்கல் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 2 ஷேப் நான் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம்ல 3mm பீடும் சுகர் பீடும், அதே நீங்கள் கண்டினியூவாக அல்டர்னேட்டிவாக நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் நாட் போட்டுக்கோங்க, வெர்டிக்கலாக கொடுக்கும்போது மட்டும். நெக்ஸ்ட் லேயர் சுகர் பீடை வச்சு ஒரு லேயர் ஃபுல்லாக போட்டுருங்க. இது எப்பயும் போல் போடுறது தான். இது போடும்போது கரெக்டாக போடுங்க, மேலே கீழே ஏற்றி இறக்கி போட்டுறாதீங்க சுகர் பீடை. அடுத்தது ஒரு ஸ்கொயர் ஷேப்பை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ஸ்கொயர் ஷேப்பை நான் ஸ்லாண்டிங்காக நம்ம வரைகிறோம். இது எப்படி போடலான்றதை நெக்ஸ்ட் இதில் நான் காட்டுறேன் பாருங்கள். இது முடிகிற இடத்துலேருந்து 2 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த டாட்டிலேருந்து தான் நம்ம அடுத்த ஸ்கொயர் ஷேப் நம்ம வரைகிறோம். இந்த ஸ்கொயர் ஷேப்பை நீங்கள் ஸ்லாண்டிங்காகவும் வரையலாம், அல்லது
பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஷேப்பாக வேணால் 1க்கு 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் இதே மாதிரி கரெக்டாக வச்சு வரைஞ்சிக்கோங்க. இது வந்து எப்படினாலும் கரெக்டாக தான் வரும். ஏன்னா நம்ம வந்து கட் பீட் யூஸ் பண்ணுறோம், அது ஒரே அளவு தான். அதை வந்து நம்ம எப்பயும் போல் இப்போ லோடிங் தான் நம்ம ஏற்கனவே பண்ணாலும் அதே மாதிரி லோடிங். ஃபஸ்ட்டு ஒரு 3 பீடை வந்து நம்ம லோட் பண்ணுறோம். போட்டுட்டு லாக் போட்டுட்டு மறுபடியும் மேலே வாங்க, லாக் போட்டுட்டு மறுபடியும் லோட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இங்கனக்குள்ளே நீங்கள் நாட் போட்டுறணும். ஓகேவா? நாட் போட்டுட்டு இப்போ வந்து அது முடிகிற இடத்துலேருந்து அங்கேருந்து ஒரு பீடை வந்து நீங்கள் லோட் பண்ணணும். லோட் பண்ணுங்கள். லோட் பண்ணிவிட்டு லாக் போடுங்க. லாக் போட்டுட்டு மேலே வந்துட்டு மறுபடியும் லாக் போட்டுட்டு லோட் பண்ணுங்கள். இது வந்து சேம் அதே லோடிங் ஸ்டிச் தான். ஓகேவா? மொத்தம் 3 தான், அவ்வளோதான் கணக்கு. முடிச்சுட்டு நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சென்டரில் இருந்து ஆரம்பித்தாலும் சரி அல்லது அங்கிட்ட சைடில் இருந்து ஆரம்பித்தாலும் முடிச்ச இடத்துல இருந்து ஆரம்பித்தாலும் சரி, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சென்டரில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் லோடிங் தான். இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து நீங்கள் ஸ்லாண்டிங்காக வைக்கனாலும் வைக்கலாம், இல்லைன்னா பர்ஃபெக்டாக ஸ்கொயர் ஷேப் வேணும் அப்படின்னாங்கன்னா 1 சென்டிமீட்டர் அளவுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இது முடிச்சக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சென்டர்லேருந்து அகைன் இதே மாதிரி தான் நம்ம லோட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது இந்த டிசைன் வந்து நம்ம வந்து 2 சென்டிமீட்டர் முடிய நம்ம 2 சென்டிமீட்டர் கழிச்சு நம்ம வச்சுருக்கோம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், முடிகிற இடத்துல யூனிக் முடிகிற இடத்துல இந்த அளவு வந்து கரெக்டாக வரல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பை வந்து கரெக்டான டிஸ்டன்ஸில் கரெக்டான சென்டிமீட்டர் கேப்பில் நீங்கள் வந்து வரைஞ்சி பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே கூட பென்சிலில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க அந்த ஸ்கொயர் ஷேப்பை. அதுக்கடுத்து நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்க்கு சென்டரில் வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இதை மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சென்டரில் பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சுகர் பீடு, டியூப் பீடு, அடுத்து அகைன் சுகர் பீடு இதை வச்சு ஒரு லோடிங்ஸ் கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்கலான்னு பாருங்கள். இப்போ மோட லோட் பண்ணிவிட்டு லாக் போட்டுட்டு சென்டரில் வந்து நீங்கள் லாக் போடணும். லாக் போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி லாக் போட்டுட்டு மறுபடியும் அகைன் சென்டர்லேருந்து நூல் எடுத்து நீங்கள் லாக் போட்டுட்டு லோட் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே டிசைனை நம்ம இப்போ இங்கிட்டிருந்து கொடுக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் எப்பயும் போல் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கோங்க. இந்த கொடுத்துட்டு நீங்கள் இந்த டிசைனை எப்பயும் போல் நான் சொல்கிறது தான் இதே மாதிரி விடலாம். இது வந்து நான் ஆக்சுவலாக இப்படி தான் பிளான் பண்ணேன். ஆனால் இதுக்கடுத்து நீங்கள் சுகர் பீடு கொடுத்தா ஒருத்தவங்க அழகாக இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த ஸ்கொயர் ஷேப்பை சுற்றி அதை மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல, அது போடும்போதே நீங்கள் வந்து சுற்றி சுகர் பீடை வந்து ஒரு லேயர் ஃபுல்லாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் நீங்கள் போடுவீங்கள்ல, போட்டுட்டு அதுக்கு சுகர் பீடை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சென்டரில் வந்து நீங்கள் அந்த லீப் டிசைன் மாதிரி இருக்குல்ல அது போட்டுக்கோங்க. ஏன்னா நான் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் வந்து இது பிளான் பண்ணலை. பட் நீங்கள் இதை மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே இப்படி பண்ணிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு சென்டரில் அந்த இது வந்து இடிக்க சான்சஸ் இருக்குது. சென்டரில் போட்டிருக்கோம்ல அந்த டிசைன் வந்து இடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே இதை மாதிரி போட்டுட்டு அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்கேலில் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நீங்கள் ஒவ்வொரு ஸ்கொயராக முடிச்சுட்டு வாங்க. ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கடுத்து நீங்கள் வந்து சின்ன புட்டா மாதிரி நான் சென்டரில் கொடுக்குறேன். நான் எப்படி கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து கட் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு அவ்வளோதான் நம்மளோட டிசைன் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த டிசைன் வந்து யூனிக்காகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பீடும் சுகர் பீடு பிஎம்எம் பீடு வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.